ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஆஸ்திரேலியா பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு மெயின் நீங்கள் என்னெல்லாம் டாப் 5 வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாப் 5, 6 இங்கே என்னெல்லாம் டெசிக்னேஷன் வந்து ரொம்ப டிமாண்ட்ஸ் ஆயிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டாப் ஜாப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கிற 5, 6 உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் தரேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நர்சஸ். நீங்கள் நர்சஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏஜ்டு கேர்ஸ் இருக்காங்களா, கேர் டேக்கர்ஸ் இருக்காங்களா, ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இல்லை யூகேல பண்ணிட்டு இருந்தீங்களா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அதில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஷெஃப்ஸ் ஆகிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ரீட்டைல் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும், நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியர்ஸும். இந்த மெயின் பாயிண்ட் ஒரு 7, 8 கேட்டகரிஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் நிறைய ஆகும். அதனால தான் வந்துட்டு இந்த 7, 8 டெஸ்டினேஷனில் நீங்கள் யாராச்சும் ஜாப் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா, நான் ஒரு 5 வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷன் என்ன இருக்குன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு லாஸ்ட் 30 டேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபில்டரில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிவி அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லாட்டி உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ்னால் என்ன பே எவ்வளோ, உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்களா இல்லையான்றவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்துட்டு உண்மையாக அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்களா இல்லை பண்ண முடியாதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கீழே ஒரு லிங்க் தரேன். ஸோ அதுவும் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட், அதில் வந்துட்டு 2023 வரைக்கும் ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணலாம் அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த பிடிஎஃப்ல அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. 24ல் அப்டேட் பண்ணலாம், நியூ கம்பெனிஸ் எதுவுமே ஆட் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் 23 வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அப்டேட் பண்ண போகிறீங்களா, ஸோ அதில் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லீஸ்ட்டில் அந்த கம்பெனி இருந்தால் அவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும், இல்லாட்டி வந்துட்டு அங்கே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இல்லாட்டி நீங்கள் ஒரு இன்னொன்று பண்ணல, என்ன வந்துட்டு நான் கம்பெனி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதில் போயிட்டு அந்த கம்பெனி நேம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த கம்பெனியோட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் போயிட்டு அந்த கெரியரில் போயிட்டு நீங்கள் அந்த உங்கள் டெஸ்டினேஷன் ஏதாச்சும் அங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸோ டைரெக்டாக அவங்க கம்பெனிக்கு நீங்கள் சிவி அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மெயினாக வந்துட்டு 491 வீசா தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு 5 இயர்ஸ் ஒர்க் வீசா. சரிங்களா? இல்லை 190 இல்லை 189 ஆகட்டும், அது வந்துட்டு டைரெக்ட் பிஆர் இருக்கனால வந்துட்டு டைரெக்ட் அது பாயிண்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, அது நிறைய ஸோ ப்ரோசஸ் இருக்கனால வந்துட்டு 490 வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட மூவ் ஆகலாம். சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ரீலொகேட் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த காஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவங்களே பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பௌஸு கூட்டிகிட்டு வரதுக்கும் அவங்க அங்கே எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்களே ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. இந்த 5 வெப்சைட் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களோட சிவி அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அந்த ஆஸ்திரேலியாவோட இந்த பிடிஎஃப் நான் சொன்னால அந்த கம்பெனி லீஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த கம்பெனி இருக்கோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ காய்ஸ்.